பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. யாத்திராகமம் 8வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எகிப்திலே கர்த்தர் மோசையை கொண்டு ஜனங்களை போக விடும்படி பார்வோனோடு பேசும்போது பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி போக விடாதிருக்க கர்த்தர் ஒவ்வொரு வாதையாய் அனுமதிக்கிறார். நமக்கு தெரியும், தண்ணீர் இரத்தமாய் மாறுகிறது, தவளைகள் உண்டாகிறது, பேன்கள் உண்டாகிறது. இப்படி ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது அதிலே எகிப்தியர் மட்டுமல்ல, இஸ்ரவேலரும் பாதிக்கப்பட்டாங்க. தண்ணீர் இரத்தமாய் மாறினதுனால இஸ்ரவேலருக்கும் அது பாதிப்பு இருந்துச்சு. காமனா எல்லாரும் அஃபெக்ட் ஆகிறது போல் அவர்களும் அஃபெக்ட் ஆனாங்க. பொதுவாகவே பல காரியங்களில் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்களோ அதே போல் அதே விஷயத்தில் நாமும் பாதிக்கப்படுகிற நிலைமையில் காணப்படுவோம். எல்லாருக்கும் வர பிரச்சனை தானங்க உங்களுக்கும் வருது, எல்லாருக்கும் வர்றது மாதிரி தான் நமக்கும் வருது என்கிற நிலையில் தான் போய் கொண்டு இருப்போம். ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் அதை வித்தியாசப்படுத்துவார். உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது அணுகாதபடி கர்த்தர் காத்து கொள்வார். இப்பொழுது கூட அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட பகுதி முழுவதும் இந்த காட்டுத்தீயால் எரிந்து நாசமான போது தேவனை ஆராதிக்கிற ஒரு குடும்பத்தின் வீடு, அந்த இடத்துல எந்த சேதமும் இல்லாமல் இருந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் அதை பார்த்திருப்பீர்கள். இது போல வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இங்கே அதைதான் செய்கிறார். இதுவரை காமனா எல்லாரும் பாதித்தது போல இஸ்ரவேலர்கள் பாதிக்கப்பட்டிருக்க இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர்கள் தங்கியிருந்த கோசே நாட்டை விசேஷப்படுத்துகிறார். விசேஷப்படுத்தி வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். என்ன வித்தியாசம்? வண்டுகள் வரும். நாளை எகிப்தின் வீட்டுக்குள்ளே வண்டுகள் வரும், எகிப்தின் எல்லைக்குள்ளே வண்டுகள் வரும். ஆனால் இஸ்ரவேலர்கள் தங்கி இருக்கிற இந்த கோசேனுக்குள்ளே வராது. தேவ பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு தெரியும் எங்கே எப்பொழுது விசேஷப்படுத்த வேண்டும், வித்தியாசத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று. வேதத்தில் அதற்கு ஒத்த அநேக வாக்கியங்களை நம்மால் பார்க்க முடியும். மல்கியா 3 கடைசியில் கர்த்தர் அப்படித்தானே சொல்லியிருக்கிறார். அப்பொழுது நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பீர்கள் என்று. கர்த்தரை ஆராதிப்பதில், கர்த்தரை தேடுகிற காரியத்தில் இந்த கோசேன் என்றாலே சமீபமாயிரு, பக்கத்தில் இரு என்று அர்த்தம். நமக்கு தெரியும், யோசேப்பின் நாட்களிலே யாக்கோபு வந்தபோது எல்லாரையும் கோசே நாட்டில் இருக்கும்படிக்கு யோசேப்பு சொல்லுகிறார், என் சமீபத்தில் இருக்கலாம், என் பக்கத்தில் இருக்கலாம். அதுபோல தேவனுக்கு சமீபமாய் காணப்படுகிறதுல உறுதியாக இருங்கள். இன்னைக்கு நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம், ஆனால் நாளைக்கு அந்த வித்தியாசத்தை உண்டு பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, விசேஷப்படுத்தி வித்தியாசத்தை உண்டு பண்ண வல்லவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் அப்படியே செய்வீர்னு நம்பி இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு சமீபமாய் இருக்கிற அனுபவத்தை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.